நிறுவனர் ராமதாஸ் வந்து பதவி கொடுத்துட்டு வர்றாரு. அதே பதவி வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பதவி வந்து நீக்கம் வந்து செல்லாது, நான் சொல்றது தான் செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அப்படி சொல்ல முடியாதுங்க. உங்கள் எல்லோருக்கும் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அமைப்பு விதிகளை வகுத்தவர்களிலே நான் ஒருவன் முக்கியமானவன். அந்த அமைப்பு விதிகளிலே தெளிவாகவே தோற்றுவாய், அதற்கடுத்து நிறுவனருடைய பங்களிப்பு என்று அவரை பற்றிய செய்திகள் வருகிற பொழுது எல்லா வகையிலும் மாநாடு, பொதுக்கூட்டம், போராட்டம், எந்த நிகழ்வானாலும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் நடத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு அதிகாரம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. பைலாவில் இருக்கிற பிரகாரம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைப்பு விதிகள் 13லிருந்து 14 வரையில் பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளும் கூட அதாவது பொதுச் செயலாளர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர், இப்படி அனைத்து பொறுப்புகள் உள்ளவர்களும் நிறுவனர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் செயல்படணும். அதை அமல்படுத்துகிற பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் அமல்படுத்துவார்கள். அவர்கிட்ட கொடுத்து அறிக்கை கூட சொல்லுவாங்க, இல்லை ஒரு பொறுப்பு இவருக்கு கையெழுத்து போட்டு அவருக்கு பொறுப்பு கொடுங்கன்னுவாங்க. இதெல்லாம் அமைப்பு விதிகள் இருக்கு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதை போல எல்லா அதிகாரமும் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது. பைலாவிலே அது இருக்கிறது. எனவே இதை கௌரவ தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மறுக்கவில்லையே. அவர் வழிகாட்டுல தான் நடப்போம், அவர் தான் நம்ம கொள்கை தான் சொல்றாரு. அது ஏதோ ஒரு சில இதுக்காக அவர் வந்து இந்த பொறுப்புகள்லாம் நீக்கினவங்கெல்லாம் வந்து வாங்குங்கன்னு சொன்னார். நீங்கள் சொல்றீங்க இல்லைங்களா, அதில் வந்து யார் சரியா செயல்படலையோ அவங்கள மட்டும் தான் நிற்கிறார். எந்த மாவட்ட செயலாளரையும் அந்த நீங்கள்லாம் தான் பத்திரிகையில் தான் போடுறீங்க, ஊடகத்தில் தான் போடுறீங்க, 10% தான் இங்கே வராங்க, 90% அங்கே போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. 100க்கு 100% ஐயாவை ஏற்றுக்கொண்டு தான் அங்கே போவார்களே தவிர வந்து சொல்லியிருக்காரு. 108 மாவட்ட செயலாளர்கள் 100 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ வந்து அன்புமணி பக்கம் தான் வந்து அதிகமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கிற மாதிரி அவர் ஐயாவும் சொல்லியிருக்காரு. இல்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நிறைய மாவட்ட செயலாளர் ஐயா வந்து பார்த்து தான் போனாங்க. எம்எல்ஏக்கள், எக்ஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஐயா வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. இல்ல இனிமேட்டு நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க நான் திங்கட்கிழமை உங்ககிட்ட பார்த்து பேசின போது வந்ததை விட இப்ப பாருங்க எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, இதுல வந்து இந்த மாநாடு சிறப்பாக நடத்தணும்னு ஐயா அறிக்கை விட்டார் இல்லைங்களா, அதுக்காகவே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு தாங்களுக்கு கொண்டாட இது வாங்கிட்டு போறாங்க. இப்போ செயல்படாத பகுதிகளில் சிறப்பாக செயல்படணுன்றதுக்காக தான் அங்கே ஐயா வந்து மாத்துறாங்க தவிர வந்து யாரையும் எல்லாரையும் மாற்றணுன்றதுலாம் ஐயாவுடைய எண்ணமும் இல்லை, அது அவர் செய்யவும் மாட்டார்.